ஒருத்தனுக்கு திடீர்னு என்ன கிடைச்சிருது? புதையல் கிடைக்கிது. இப்போ அவன் என்ன முயற்சி பண்ணான்? புதையல் கிடைச்சோன்னா அவன் என்ன ஆகிட்டான்? செல்வந்தன் ஆகிட்டான். இன்னொருத்தர் பணக்கார வீட்டில் போய் பிறந்துட்டான். எத்தனை பேர்த்த பார்க்குறோம்? இவன் ஒன்றும் சம்பாதிக்கலை. நம்ம சொல்லுவோமா இல்லையா, அப்பா சம்பாதிச்சு வச்ச காசு உக்காந்து திங்கிறாயா? எத்தனை பேர்த்த பார்க்குறோம்? உண்டா இல்லையா? அப்போ அவன் என்ன முயற்சி பண்ணான்? அவன் அந்த அந்த அம்மா வயிற்றில் போய் பிறக்கணும்னு எதாவது முயற்சி பண்ணானா? அப்போ அவனுக்கு ஏன் அப்படி வருது? ஒரு ஏழ்மையான வீட்டில் போய் பிறந்தா அவன் கஷ்டப்படுறான். இங்கே பிறந்ததுக்கு போல பக்கத்து வீடு நல்லா பெரிய பங்களா வீடு, அந்த வீட்டில் போய் பிறந்திருந்தா நல்லா வாழலாமா இல்லையா? இப்போ முயற்சி என்பது இங்கே எங்கே வந்துச்சு? அப்போ என்ன இருக்கு? வினை தான் காரணம். வினை தான் காரணம். எனவே முயற்சியும் வினைக்கு காரணமாகும். அப்போது அடுத்து சொல்கிறார், முயற்சி செய்வதற்கு ஒரு வினை வேணுங்கிறார். முயற்சி செய்வதற்கு என்ன வேணும்? வினை வரணும். முயற்சி செய்வதற்கு ஒரு வினை வேணும். இல்லைன்னா என்ன ஆகும்? மடி வரும். மடினா சோம்பல். சில பேர் உழைக்கணும்னு நினைப்பான், உழைப்பான். சில பேர் உழைக்கணுங்க உழைக்கணுங்க சொல்லிக்கிட்டே இருப்பான், உழைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன வருது? சோம்பல் வருது. அப்போ என்ன காரணம்? வினை தான் காரணம். இவன் முயற்சிக்கும் என்ன வேணும்? ஒரு வினை. இதெல்லாம் அப்படியே பாட்டில் அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே வர்றாரு. ஒவ்வொரு பாட்டா என்னம்மா? முயற்சி என்பது செயல்தான். அந்த முயற்சிக்கு என்ன வேணும்? வினை வேணும். வினை இல்லாமல் என்ன செய்ய முடியாது? முயற்சி செய்ய முடியாது. நம்ம ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் நேரமே சரியில்லை. உப்பு விற்க போனால் மழை வருது, உமி விற்க போனால் காத்தடிக்குது. சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? ஒரே முயற்சி தான். ஒருவன் முயற்சிக்கிற போது வெற்றி அடைகிறான், ஒருவன் முயற்சிக்கிற போது தோல்வி ஒரே முயற்சி. ஒரே மாதிரி ரெண்டு பேரும் முயற்சி செய்கிறாங்க. ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஒருவர் தோல்வி பெறுகிறார். இல்லை, அறிவு தான் முக்கியம். அறிவு தான் முக்கியம். அப்படின்னா இங்கே இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா, கம்பெனியில் சிஇஓவாக ஒருத்தர் உக்காந்துருப்பான், கம்பெனிக்கு முதலாளியாக ஒருத்தர் உக்காந்துருப்பான். முதலாளிக்கு இருக்கிற அறிவு அதிகமாக, சிஇஓக்கு அறிவு அதிகமாக. அவன் சம்பளம் வாங்குறான், இவன் சம்பளம் கொடுக்குறான். ஏன்? இல்லை, அறிவுனால் இருந்தால் முடியும்னா இவனுக்கு என்ன இருக்கணும்? அவனை விட அதிகமாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணுமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? அப்போது இதெல்லாம் என்னது? எல்லாமே வினைவெளி தான் நடக்கும். அழகாக சொல்கிறார்,